friends, welcome to my still cooking channel. ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயத்தை மெயின் இன்கிரிடியண்டா வச்சு ஒரு சூப்பர் டூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸான பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க. எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கோடைய தோலை வந்துட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு 2 கட் பண்ணிவிட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செய்யும்போது நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம செய்வோம் இல்லையா, அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணுங்கள். வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதை விட தின்னாக வந்து கட் பண்ணுறாதீங்க, ஆனால் இதை விட மொத்தமாக கட் பண்ணுறதா இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இதே போல் 2 உருளைக்கிழங்குமே வந்துட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து அது ஸ்டவ் மேலே வச்சுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. உருளைக்கிழங்கை ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்துச்சு அப்படின்னாலவே போதும். உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சாச்சு. உருளைக்கிழங்கு கரெக்டாக வெந்திருக்கும். இது வந்து பாதி அளவுக்கு தான் வேகணும், முழுசாக வேக வச்சிடக்கூடாது. உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை வந்து உருளைக்கிழங்குக்குள்ளே இந்த மாதிரி விட்டு பாருங்கள், சாஃப்டாக உள்ள இறங்கணும். உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு அந்த உருளைக்கிழங்கு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி கப்பில் 5 காஞ்ச மிளகாய், 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படி இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈஸியாக அண்ட் டேஸ்டியான நிறைய ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ காரத்துக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். செகண்டாக நம்ம வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிட்டே இந்த மாவு எல்லாமே வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்துட்டு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அப்படின்னா சேர்க்காம கூட விடலாம். மாவெல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சு விட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு விடுங்க. அப்போ தான் மாவோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மாவு வந்து பசஞ்சிக்கிறேன். நம்ம கையில் மாவை எடுத்தோம் அப்படின்னா கையிலேருந்து வழுக்கிட்டு விடணும். அந்தளவுக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது செய்யறதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாவை பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கையில் எடுத்து மாவை கீழே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தலை கீழே விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாவில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பாதி அளவுக்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதை வந்துட்டு இந்த மாவில் போட்டு டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வெங்காயம் மசாலா இது எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு சுற்றி பிடிச்சிக்கணும். அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து பரட்டி எடுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வெங்காயம் மசாலா எல்லாமே வந்துட்டு உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே வந்துட்டு இந்த மசாலாவில் போட்டு நல்லா பரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்காக எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயில் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை போட்டுடுறேங்க. போடும்போது பாருங்களேன், அதை போட்டதுமே எந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வருது அப்படின்னு இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி இருக்கணும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எண்ணெயில் போடுங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும்
வரைக்குமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். அதே மாதிரி கடலை மாவு நல்லா வெந்து வரும். சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த கடலை மாவு அரிசி மாவுலாம் வேகாது, மசாலாவோட பச்சை வாசனையுமே போகாது. ஆனால் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட அந்த கலர் மட்டும் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். உருளைக்கிழங்கு மசாலாவை சுற்றி எவ்வளோ பபிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ தான் ரெண்டு சைடுமே ஈவனாக ஒரே கலராக இருக்கும், மாவுமே உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணும்போதே அதுலேருந்து வர வாசனைக்கு கிச்சன் பக்கம் வராதவங்க கூட வந்து என்ன செய்கிற இவ்வளோ வாசனையாக இருக்குன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனம் வரும். உருளைக்கிழங்கு மசாலாவை சுற்றி பாருங்கள், பபுள்ஸ் வந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா குறைஞ்சி வரணும். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுடைய அந்த கலர் வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலாவை சுற்றி அந்த பபுள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோடைய கலர் வந்துட்டு நல்ல பொன்னிறமான கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு அப்படியே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வைங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான். இப்போது எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் சொன்னது போலவே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய கலர் அண்ட் டெக்ஸ்சர் அப்படியே பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுதில்ல, அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து நான் லைட்டாக நசுக்கி காமிக்கிறேன். அதுலேருந்து வர சவுண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. சாப்பிடும்போது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் பெரியவங்களுக்குலாம் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சிட்ருக்க காலி ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் செய்ய ஒரு பக்கம் காலி ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாது. ஓகேங்க, இன்றைக்கி உங்களை ஷேர் பண்ணிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த ரெசிபி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.